ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியாவுக்கு தஞ்சம் புகும் ஒரு குடும்பத்தை பற்றிய கதை. சசிகுமார், சிம்ரன் தம்பதி தங்களது மகன்களுடன் இலங்கையிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக இந்தியா வருகிறார்கள். ராமேஸ்வரம் வந்தடையும் அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து கேசவ நகரில் குடிவைக்கிறார் சிம்ரனின் அண்ணன் யோகி பாபு. ஒரு பக்கம் இலங்கையில் இருந்து வந்தவர்கள் என்பதை மறைத்து வாழ வேண்டிய சவால் இக்குடும்பத்துக்கு, இன்னொரு பக்கம் ராமேஸ்வரத்தில் நிகழும் ஒரு குண்டு வெடிப்புக்கு காரணமானவர்களை பிடிக்க வேண்டிய சவால் காவல்துறைக்கு. இந்த இரு சவால்களும் ஒன்றுக்கொன்று எப்படி சம்பந்தப்படுகிறது, அதனால் என்ன பிரச்சனை வெடிக்கிறது, அதை அந்த குடும்பம் எப்படி சமாளித்தது என்பதே படத்தின் மீதி கதை. படத்தின் மிகப்பெரிய பலம் எமோஷனலாகவும் ஹியூமராகவும் நம்மை கவர்வதுதான். படம் துவங்கி முதல் காட்சியில் குடும்பமா சேர்ந்து மீன் பிடிக்க வந்து வழி தவறி இங்க வந்துட்டோம் என சொல்வதில் ஹியூமரும், ஆகாஷ் என்ற பெயரை வைத்து எமோஷனும், மறு காட்சியிலேயே அதையும் காமெடியாக்குவது என அழகான ட்ரீட்மெண்டில் அசத்தி இருக்கிறார் அறிமுக இயக்குனர் அபிஷான் ஜீவந்த். நடிப்பு பொறுத்தவரை சசிகுமார் எமோஷன், ஹியூமர் என இரண்டு மோடிலும் அசத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் ஹியூமரை விட எமோஷன் காட்சிகளில் ஹெவியாக ஈர்க்கிறார். குறிப்பாக ஒரு இறுதி சடங்கு காட்சி, வேலை கிடைத்ததும் கார் ஓனரை அணைக்க செல்லும் காட்சி என நெகிழ்வும் மகிழ்வும் சேர்க்கிறார். சசிகுமார் அட்டகாசமான ஒரு நடிகரை இப்படத்தில் வெளிக்காட்டியிருக்கிறார். சசி எமோஷனலில் கவர்ந்தால், ஹியூமரில் அட்டகாசம் மீட்டர் பிடித்திருக்கிறார் சிம்ரன். அண்ணாக்கும் கோஃபி, ஒன்னும் நடக்கல, 1.5 வருஷம் கழிச்சு நீதான் நடந்த என ஒரு பஞ்சையும் மிஸ் செய்யாமல் மாஸ் காட்டுகிறார். ஆவேசம் படத்தில் கவர்ந்த மிதுன் ஜெய்சங்கர் தமிழிலும் நல்ல அறிமுகம். கனமான காட்சிகளையும் இலகுவான சூழலையும் அழகாக பிரதிபலிக்கிறார். அதிலும் சசிகுமாருக்கும் இவருக்கும் இடையே நடக்கும் கொதிப்பான உரையாடலில் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். படத்தின் சூப்பர் ஸ்டார் சுட்டி பையன் கமலேஷ் தான். குறும்பு காட்சிகள், ஓணம் பண்டிகைக்கு போடும் கெட்டப், சர்ச்சில் அப்பா போட்டோ வைக்க வேண்டும் என தீர்மானமாக சொல்வது என ஒவ்வொரு காட்சியிலும் சிக்ஸரும் பவுண்டரியும் பறக்க விடுகிறார். இது அன்பை பற்றி பேசும் படம் என்பதால் படம் நெடுகிலும் அன்பின் தூறல் நில்லாமல் பொழிகிறது. யாரிடமும் பேசாமல் மனைவியிடம் மட்டும் அன்பை காட்டும் ஒரு கணவர், நல்ல குணம் எல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டு சிடுசிடுவென இருக்கும் எதிர் வீட்டுக்காரர், குறை சொல்ல மட்டும் கூடும் ஏரியாவாசிகள் என அத்தனை பேரிடமும் மறைத்திருக்கும் மனிதம் வெளிப்படும் தருணம் படத்தில் அலாதியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சின்ன கதாபாத்திரத்தில் வந்தாலும் மனதில் நின்று விடுகிறார் ரமேஷ் திலக். அரவிந்த் விஸ்வநாதனின் ஒளிப்பதிவு மிக யதார்த்தமான ஒரு சூழலில் கதை நடப்பதை போன்ற உணர்வை கொடுக்கிறது. படத்தின் உணர்வுக்கு மதிப்பளித்து அதே சமயம் பலபல காட்சிகள் ஏதும் இல்லாமல் நச்சென கொடுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் பரத் விக்ரமன். ஷான் பின்னணி இசை படத்தின் உணர்வுகளை அழகாக காட்டுகிறது. முகைமழை பாடல் அத்தனை இதம். படத்தின் குறைகளாக பார்த்தால், அவர்கள் அந்த ஏரியா மக்களுடன் பழகுவது எவ்வளவு இயல்பாக இருக்கிறதோ அதற்கு நேர்மாறாக இருக்கிறது காவல்துறை சார்ந்த காட்சிகள். திடீரென நிகழும் ஒரு குண்டுவெடிப்பு, தொலைந்து போன நாய் என இயல்பாக இல்லாமல் செயற்கைத்தனமாக மிக வசதியாக எழுதப்பட்ட விதத்திலேயே அவை நகர்கிறது. அவற்றை இன்னும் அழுத்தமாக கொடுத்திருந்தால் அக்குடும்பத்திற்கு வரும் ஆபத்தை நாம் இன்னும் கொஞ்சம் பதற்றத்துடன் அணுகியிருப்போம். இவற்றை தாண்டியும் படம் மிக அருமையாக என்டர்டைன்மெண்ட் தருகிறது. மொத்தத்தில் நம்மை நெகிழ வைத்து, அழ வைத்து, நிறைய சிரிக்கவும் வைக்கும் ஒரு படமாக பளிச்சென கவர்கிறார்கள் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி.